இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் ஒரு விசை கூட ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் சிறையிருப்புகளை நீக்கி இப்போது இருப்பதை பார்க்கும் அநேக மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. எல்லா கரங்களை தேடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கிறதா? இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லுகிறார்கள். அநேகர் வாஞ்சித்தாலும் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஜீவனுக்கு போகிற, அதாவது நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற, அதாவது பரலோகம் செல்ல வேண்டும் என்கிறதான வாஞ்சியோடு தான் எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் அந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. 2 வழி இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வழி ஜீவனுக்கு போகிற வாசல். அது எப்படி இருக்கிறது? இடுக்கமாய் இருக்கிறது. அந்த வழி எப்படி இருக்கிறது? நெருக்கமாய் இருக்கிறது. அப்ப இடுக்கமும் நெருக்கமும் இருந்தால் கொஞ்சம் சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஃப்ரீனஸா நடக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் நெருங்கி தள்ளி உந்தி அப்படிதான் செய்ய முடியும், தாண்டி போக முடியும். அதுபோல ஜீவனுக்கு போகிற வாசல், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்துக்கு போகிறதான அந்த வாசல் எப்படி இருக்கிறன்னா கொஞ்சம் இடுக்கமாக தான் இருக்கிறது. அந்த வழி நெருக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் அந்த வழியிலே நிறைந்துதான் இருக்கும். ஆனால் ஒன்றிலுமே நாம் வீழ்ந்து போவதில்லை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வழியாய் இருக்கிறபடினாலே அவர் சரியாய் நம்மை வழி நடத்தி சென்று சேர வேண்டிய நித்திய ராஜ்யத்திலே சேர்ப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இது ஒரு வழியாய் இருக்கிறது. இன்னொரு வழியை பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வழி விசாலமாய் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதா? கேட்டுக்கு போகிற வழி, கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது? விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்ப இடுக்கமாய் இருக்கிற வழி, நெருக்கமாய் இருக்கிற வழி, பாடுகள் உபத்திரம் நிறைந்த வழியிலே, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியிலே அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். எல்லாருக்கும் அந்த இடுக்கமான பாதைக்கு மேல விருப்பம் இருக்காது. கஷ்டம், பாடுகள், உபத்திரங்கள், வேதனை இது ஒன்றும் வேண்டாம் ஆண்டவர் என்று சொல்லுகிறது தான் அநேகராயிருக்கிறார்கள். சிலர் தெரியும் கிறிஸ்துவின் பாதையில், அதாவது எகிப்து ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் வழி நடத்தும் போது வனாந்தர பாதை 40 வருஷங்கள் பல பிரச்சனைகள் வந்தது. செங்கடல் வந்தது, யோர்தான் வந்தது, எரிகோ வந்தது, பலவிதமான யுத்தங்கள் வந்தது. இதையெல்லாம் தாண்டி கானானிலே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான தடைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். இதை தாண்டி தான் எங்க போக முடியும்? பரம கானானுக்கு நாம் செல்ல முடியும். அதை வாஞ்சிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான், சிலர் தான். ஆனா அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த பூமியில சந்தோஷமா வாழணும், சமாதானமா வாழணும், விடுதலையா வாழணும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அதற்கு என்ன வழி என்று சொல்லி இந்த இடுக்கமான வழியை விட்டுவிட்டு நல்ல விசாலமான வழியை தேடி ஓடுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும். இந்த பூமியில அவங்க செழிப்பா வாழ வேண்டும். நல்ல சரீர சுகத்தோடு, நல்ல பண வசதியோடு, கார் பங்களாவோடு, எந்த ஒரு கஷ்டமோ கவலையோ துன்பமோ துயரமோ இல்லாதபடிக்கு சந்தோஷமாய் வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. இந்த கூட்டம் தான் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுற இம்மைக்கு மாத்திரம் நான் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்கப்படுவர்கள் யாருமே இல்லையா.
கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லுகிற காரியத்தை ஒன்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் அவருடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் ஒரு பட்டணத்தில் வச்சு அடிச்சுட்டாங்க சுவிசேஷம் சொன்ன நிமித்தமாக. செத்து போனா அப்படின்னு வச்சு தூக்கி பட்டணத்துக்கு வெளியே வீசிட்டாங்க. அவர் எழும்பி அடுத்த பட்டணத்துக்கு போறார். அங்க சீசர்கள் கூடி நிக்கிறாங்க. அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தையை சொல்றார், வாசித்து பாருங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் அநேக உபத்திரவங்கள் வழியா தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி அவர் புத்தி சொல்லுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். இவ்வளவு அடி வாங்கிட்டு அவர் சொல்றார், 1-2 உபத்திரவம் இல்ல, அநேக உபத்திரவங்கள். இல்லையா? இப்ப உங்கள்கிட்ட அதை சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? உபத்திரவம் தீரனு சபைக்கு வந்தேன் பாஸ்டர், இன்னும் பட்ட பாடு இல்ல, இன்னும் பாடுகள் இருக்கு, இதை தாண்டி செல்ல கர்த்தர் பலன் தருவார், தாங்க பலன் ஆண்டவர்கிட்ட கேட்போம், உபத்திரவம் இருந்துட்டு போட்டுன்னு சொன்னா எத்தனை பேர் இருப்பீங்க சபையில? ஐயா, இந்த உபத்திரவம் தீரத்தானே நான் சபைக்கு வந்தேன், இன்னும் இதை விட பெரிய உபத்திரம் இருக்குன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? சோர்ந்து போவாங்க. அல்லேலூயா. ஆனா சத்தியத்தை அறிந்தவர்கள் நிற்பாங்க. அலைகடல்ல எப்படி அலை மீண்டும் மீண்டும் வருகிறதோ, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் மீண்டும் மீண்டும் என்ன செய்யும்? வரும். ஆனா எல்லா அலையும் தாண்டி செல்லத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், நிந்தை வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், வியாதி வந்தாலும், போராட்டம் வந்தாலும், எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், ஹல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியா நீங்கள் என்ன செய்யுங்கள்? பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னதான காரியம். இடுக்கமான வாசல் வழியாய் நெருக்கப்பட்டு, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவது இல்லை. ஆண்டவர் முன்னும் பின்னும் நம்மை நெருக்கி சரியான பாதையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அவர்தான் நமக்கு வழி, அவர்தான் நமக்கு வாசல். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார், விசாலத்தை தேடி அநேகர் போவாங்க, அந்த சிற்றின்பங்களை தேடி நீங்கள் போகாதபடிக்கு பரலோகத்தை குறித்ததான நோக்கத்தோடு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பேனுங்கிற விசுவாசத்தோடு நீங்கள் ஓடும்போது அந்த வழி கொஞ்சம் நெருக்கமும் ஒடுக்கமாக தான் இருக்கும். ஆமென். ஆனால் நீங்கள் ஒடுங்கி போவது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அவருடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அவருடைய 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அல்லாம ஒருவன் தேவனிடத்தில் வரான். அப்ப நமக்கு வழி ஏது? பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக தோற்றம் முதல் நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் வழி இயேசுதான் வழி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு காண்பித்த வழியிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அவருடைய வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், வேற எந்த பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் நாம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவின் பாதையிலே நாம் செல்வோம் என்று சொன்னால், நித்திய பிதாவாகிய தேவன் இருக்கிற ஸ்தலத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் 2 நாம் வாசிக்கும் போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்த நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றாரு. அவருடைய பாடு மரணங்களுக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக சீசருடைய மனதை திடப்படுத்தும்படியாய் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக சொல்லி அவர்களை சேர்த்து வைத்து இந்த காரியத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டு மீண்டும் தான் நினைச்சுவேன் வருவேன். ஆகையினால் நீங்க என்ன செய்யறாங்க? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வரும்போது விசுவாசத்தை விட்டு நம்ம வழி விலகி பின்வாங்கி போக கூடாது. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்து செல்ல மீண்டும் வருவார். ஹல்லேலூயா.
எப்படி இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே இந்த பூமிக்கு வந்து நம்மளை அழைத்து செல்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் ஆண்மை பார்த்து கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அது ஒலிவமலை தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அவர் எந்த மலையிலிருந்து ஏறி போனாரோ அந்த மலையிலேயே இறங்கி வரப்போகிறார். அந்த மலை சகரியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது 2ஆய் பிளந்து போகும். அநேகர் பூமி அதிர்ச்சி வந்தவர்கள் ஓடுவாங்க, பதறுவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த பதட்டம் வராது. ஏன்னா அவர் சொன்னபடியே வந்திருக்கிறார், நம்மளை அழைத்து செல்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. இந்த காரியத்தை சீசர்களிடத்துல சொல்லும்போது, நான் இப்படி போறேன், நீங்க கலங்கக்கூடாது, தேவனிடத்துல விசுவாசம் இருக்கணும், என்னிடத்துல விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தோமா கேட்கிறான். 5ஆம் வசனம், தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? நீங்க போறீங்க, அப்ப எங்க போறீங்க, எப்படி வாரீங்கன்னு அந்த வழி எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்ப இயேசுவை காண்கிறவங்க பிதாவை காணலாம். என்னை கண்டவர் பிதாவை கண்டான். அப்ப இயேசுனுடைய அடிச்சூழல்களை பின்பற்றி அப்படி வேத வசனத்துக்கு நாம் நடுங்கி வாழ்வோம் என்று சொன்னா, ஆண்டவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களையும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் அவர் அந்த ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. எனவே நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளால இருக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் மாதம் வந்து விட்டது, கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்து விட்டார், வாழ்ந்தார், ஊழியத்தை நிறைவேற்றினார், அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், மீண்டும் வருவேன், உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்னார். இப்போ நம்ம தூங்கு தூங்கு பாலா நீ அப்படின்னு பாட்டு பாடி தாளாட்டி கொண்டிருக்க காலம் அல்ல இது. அவருடைய வருகை எப்போது வரும், நான் அது அவரோடு கூட செல்வேனா என்று எச்சரிப்போடு ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க காலத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் கொண்டாடுவது தவறு கிடையாது, சந்தோஷமாக கொண்டாடுவோம். அந்த இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் பிறந்தார். அப்படி கொண்டாடாதபடிக்கு இந்த ஆண்டிலே என்னுடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும், நமக்குள்ளே இயேசு பிறக்க வேண்டும், நமக்குள்ளே இயேசு வாசம் பண்ண வேண்டும். அதற்கு என்னுடைய இருதயம் ஆயத்தமா என்று சற்று சிந்திக்க வேண்டும். அவர் இந்த பூமியிலே மனிதனை பிறந்த வேளையிலே தலை சாக்கிய இடமில்லை, சத்திரத்தில் கூட இடமில்லாமல் போயிட்டு அல்லேலூயா முன்னணியிலே ஆமென் பிள்ளையை வைத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு, ஆண்டவரே அன்றைக்கு உங்களுக்கு இடம் இல்லை, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில நான் கொண்டாட போறேன்னா என் உள்ளத்துல இடம் இருக்கப்பா, என் உள்ளத்துக்குள்ள வாருங்கப்பா, என் உள்ளத்துல பிறந்து என்னை வழி நடத்துங்கப்பா கேட்கிறோமா? அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பண்டிகைனால அதிகமா என்ன செய்யறாங்க, போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு போகிறாங்க, உலக சிற்றின்பங்களை அடிமைப்பட்டு போறாங்க, உலக ஆசீர்வாதங்களை ஆபாசமான காரியங்களை அடிமைப்பட்டு போகிறார்கள். அது ஒண்ணுன்னா விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய கண் முன்பதாகவே நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே இயேசு பிறந்த பிறப்பு நிமித்தமாய் இவர்களுக்கு கிடைத்த ரட்சிப்பு என்ன? அவர்களை குறித்து தான் சொல்கிறார். அநேகர் அந்த பாதையில தான் போறாங்க, ஜாலி இல்லையா? இயேசு பிறந்துட்டார், கறி எடுத்துட்டோம், சமைச்சிட்டோம், பல விதமான தின்பண்டங்களை வச்சுட்டோம், சாப்பிட்டு ஜாலி, நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம், வீடை வெள்ளை அடிச்சுட்டோம், சபையை வெள்ளை அடிச்சுட்டோம், சந்தோஷம். இருதயம் எப்படி இருக்கிறது? இருள் அடைந்து இருக்கிறது. உலக சிற்றின்பங்களுக்காக கிறிஸ்துவை ஆசாபாசமாய் கொண்டாடி மீண்டும் ஒரு பாவத்தில் ஒரு மனிதன் விழுவான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவன் அல்ல, அந்த விசாலமான பாதையை தேடி போன அந்த அநேகரில் ஒருவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும், பாவ வாழ்க்கையை நம்ம விட்டு விலகணும். அதான் இயேசுதான் வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவர் வழியை ஒருவன் பிரவேசிப்பான்னா பாவ வாழ்க்கையில விட்டு விடுவான், அவன் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணிப்பான். அல்லேலூயா. இந்த நாளில் ஒவ்வொரு வருஷம் நம்ம இதை கொண்டாடுறோம், பாடு மரணங்களை கொண்டாடுகிறோம், பிறப்பை கொண்டாடுறோம், உயிர்ப்பை கொண்டாடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடும் போது அவருடைய பாடு மரணங்களை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு ஆண்டவருக்காக இடம் கொடுக்கிறோம் அதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக எவ்வளவு நாம் பிரயாசப்படுகிறோம் நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நினையாத நேரத்தில் அவர் வருவாராகில் அந்த ஜீவனுக்கு போகிற பாதையில நான் போயிட்டு இருக்கிறேனா, அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பனா என்பதை சிந்தித்து சிந்தித்து ஒருவன் வாழ்வானாகில்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த நிமிஷத்துல வந்தாலும் அவன் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆனால் இந்த நாளிலே கிறிஸ்துவனுடைய பண்டிகைகளை கொண்டாடுகிற நாட்கள் அருவருப்பான காரியத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கவனிங்க. மிகுந்த அருவருப்பான காரியத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பா, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல மதுபானங்கள், நல்ல லட்சரி வாழ்க்கை, நல்ல பலவிதமான உலக பிரகாரமான வேண்டாத அனுபவங்களை தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்கிற அந்த பெரிய வெள்ளிக்கிழமையும் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு போறாங்க. கேட்டா சொல்றாங்க, எங்க இயேசுவை சிலுவையில் துக்கம் தாங்காம நான் குடிக்கிறேன் அப்படின்னு கொண்டாடுறாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர்ப்பு, பிறந்துட்டார், இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. அந்த உயிர் தெழுந்தாருங்கிற சந்தோஷத்தினாலையும் என்ன செய்யறான், இவன் போய் குடிச்சுட்டான். அவங்ககிட்ட ஏப்பா இன்னைக்கு முந்தானத்து வெள்ளிக்கிழமை தான், சரி அவர் மரித்து போனாருன்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்ட குடிச்சு நாசமா போயிட்ட போட்டோம், இப்பதான் உயிர்த்துட்டாருல, இன்னைக்காவது சந்தோஷமா பரிசுத்தமா இருக்கலாம்னு கேட்டா அவர் உயிர்த்த சந்தோஷத்துல தான் குடிக்கிறேன்னு சொல்றான். அப்போ சந்தோஷத்திலும் குடிப்புதான், துக்கத்திலும் குடிப்புதான், இயேசு பிறந்தாருங்கிற பண்டிகையிலும் குடிப்புதான், இயேசு மரித்தாருங்கிற அந்த நாளிலும் குடிக்கிறது தான், இயேசு உயிர்த்தாருங்கிற நாட்களிலும் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு இந்த ஆத்மா நித்தியத்தை எங்கே கழிக்கும். அதான் வேதம் சொல்லுகிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், அநேகர் விசாலமான இடத்தை தேடி போறார்கள், ஆனா பரலோகத்துக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை இடுக்கமானது, நெருக்கமானது. இந்த வழியிலே ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டான் என்னுடைய ராஜ்யத்திலே கொண்டே சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து நிமித்தம் என்ன நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. நான் சரியான பாதையிலே, இடுக்கமான பாதையிலே, நெருக்கமான வழியிலே நான் பரலோகத்துக்கு நேராய் சென்று கொண்டு இருக்கிறேன் என்கிற நிச்சயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நமக்கு வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கேட்கிறேன், அவரை ஆராதித்து என்ன பிரயோஜனம், எனக்கு விடுதலை இல்லையே, எனக்கு சமாதானம் இல்லையே, இந்த ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரவில்லை என்று சொல்லி எங்க போனா கிடைக்கும் என்று சொல்லி அநேகர் என்ன செய்கிறாங்க, அங்குமிங்கும் அலைந்து திரிகிறார்கள். அல்லேலூயா. இயேசு நமக்கு தேடி வந்து ஆசீர்வாதத்தை தருவார். நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உள்ளத்திலே ஆண்டவர் இடத்தை கொடுப்போம்னா, இந்த இதயத்துக்குள்ள இயேசு வாசம் பண்ணுவாருன்னா, நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்தி தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து இந்த சோதனை காலங்கள் வரும்போது தப்பிச் செல்லக்கூடிய வழியையும் அவர் நமக்கு உண்டு பண்ணி தருவார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இன்றைக்கு மனிதன் எப்படி இருக்கிறான் என்று பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறார், உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப பார்த்துட்டு என்ன சொல்லுவார், இன்றைக்கு இருக்கிற நடைமுறையை நீங்க பாருங்க, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தை பாருங்க, மற்றவங்களெல்லாம் விட்டுருவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். இந்த ரட்சிக்கப்பட்ட நாம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. உலகத்தில் உங்க கண்ணோட்டத்தில் தெரிகிற கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இடுக்கமான பாதை யாராவது விரும்புறாங்களா? இயேசுதான் நானே வழின்னு சொன்ன அந்த வழியில நடக்க வாஞ்சிக்கிறாங்களா? உலக மனிதனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது கர்த்தருக்கு ரொம்ப விசனமா இருக்கிறது. நோவாவின் காலத்துல அப்படிதான் பார்த்தா. நோவாவின் காலத்துல பார்த்து நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழிகட்டு சீர்கட்டு போயிட்டாங்க. ஆகையினால் நோவா கிட்ட சொன்னார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லு, எல்லாத்தையும் ஜோடி ஜோடியை சேர்த்துக்க, காட்டு மிருக நாட்டு மிருக எல்லாத்தையும் பறவை பட்சி எல்லாம் ஜோடி ஜோட சேர்த்துக்கோ, நீ எல்லாருக்கும் கூப்பிடு, உங்களை தான் பாதுகாப்பு, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன். என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, சீர்கட்டு போயிட்டாங்க, அக்கிரமம் மிகுதியா போயிட்டு, ஆகையினால இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன். நீ ஒரு பேழையை செய்யணும். ஆண்டவர் ஒரு அளவை சொன்னார், இந்த மரத்தினால செய்யணும், இப்படி செய்யணும், எல்லா வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்தார். அதுபோல நோவா பேழையை கட்டினான். அல்லேலூயா. மழை இல்லாத காலம் அந்த காலம், யாருமே நம்பல, அப்படி ஒரு மழை பெய்ய போதா. ஆனால் பனியினாலே விவசாயங்கள்லாம் பெருகி வளர்ந்து அப்படிப்பட்டதான காலம். பெருமழையெல்லாம் இந்த காலத்து, அதுக்கு அப்புறம் தான் வந்தது. அல்லேலூயா. அப்ப யாருமே நம்பல, நோவாவுடைய பிள்ளையுடைய பிரசங்கத்தை யாருமே நம்பல. பேழையை செய்தவன் கூட என்ன செய்ய முடியல,
நாம உள்ள போக முடியல. வேலை செய்தவன் கூட அவன் என்ன அழகா டேப்பு போட்டு அளந்து அளந்து செய்திருப்பான். நோவா கூட வெளியே நின்று விஷயத்தை தான் சொல்லி இருப்பார். ஆனா செய்தவன் கூட, ஜன்னல் செய்தவன், கதவு செய்தவன், இல்ல அரை அறையா அடுக்கடுக்காலாம் செய்தவன் கூட என்ன செய்யல, பிரவேசிக்கலாம். அவன் அளந்துகிட்டே இருந்தான். இத்தனை நீளம், இத்தனை அகலம், இத்தனை வீதி. இன்னைக்கு கிறிஸ்துவில் அநேகர் அப்படிதான் கிறிஸ்துவத்தை அளந்துட்டே இருக்கிறாங்க. சபையை அளந்துட்டே இருக்காங்க, விசுவாசிகளை அளந்துட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு நீளம், எவ்வளவு பேர், நிறைய ஆள் இருக்கா, நிறைய சபை இருக்கா, பெரிய சபை இருக்கா அப்படின்லாம் கேட்டுருங்க. இதெல்லாம் பேழை அளக்குற மாதிரி தான். அளந்த ஒரு தினம் உள்ள போகல. அல்லேலூயா. ஆனா நோவாவுடைய குடும்பம் என்ன செய்தது? உள்ளே பிரவேசித்தது. எல்லா காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணிக்கு, பறவை, பட்சி எல்லாம் உள்ளே சேர்ந்தது. அவைகள் பிழைத்து கொண்டன. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்றேன். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நம்முடைய குடும்பத்தை நாம் ஆதாயப்படுத்துவோம், நம்முடைய தேசத்தை நம்ம ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்ப ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். இந்த கிறிஸ்தவம் எங்கே போய் இருக்கிறது என்று கவனிக்கிறார். கவனிக்கும் போது ஆண்டவருக்கு தேவ கோபாக்கினை தான் வருகிறது. தேவ கோபாக்கினை வரும்போது ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய போறார். அல்லேலூயா. இயற்கை சீற்றங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரம். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற. அன்பு தணிந்து போயிற்று. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. உலக மனிதனை போல ஆசாபாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை இல்லை. வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் இல்லை. நோவாவின் காலத்துக்கு கூட ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே 12ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவன் பூமியை பார்த்தார். தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்தை உற்று கவனிக்கிறார். அங்கு என்ன தெரிந்திருக்கிறது? தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது எப்படி இருந்தது? சீர்கெட்டு இருந்தது. இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். பூமியை பார்க்கிறார், நம்முடைய குடும்பத்தை பார்க்கிறார், நம்முடைய சபையை பார்க்கிறார், தேசத்து ஜனங்களை பார்க்கிறார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அது எப்படி இருக்கிறதாம்? சீர்கெட்டதா இருக்கிறது. ஆகையினால அது சீர்கெட்டதா இருக்கிறபடினால பூமியை மேல ஆண்டவர் பூமி ஜனங்கள் மேல ஆண்டவர் கோவப்படுறார். மாம்சமான யாவரும் எப்படி போனாங்க? பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு கிடைச்ச வழி. ஏற்கனவே ஆண்டவர் சொன்னதை நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. பரலோகத்தை நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை அந்த வழி நெருக்கமும் இடுக்கமா தான் இருக்கும். அதை சிலர் தான் என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கிறார்கள். அதே சமயத்தில் அநேகர் எங்க போறாங்க? விசாலமான உலக சிற்றின்பங்கள்ல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே அந்த வழியை என்ன செய்யறாங்க? இவங்கள் கெடுத்து கொண்டார்கள். 11வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி எப்படி இருந்ததான்? தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதா இருந்தது. கொடுமை அதிகமாகி போச்சு. இன்னைக்கு நம்முடைய தேசத்துல கொடுமை அதிகமாகி போயிடுச்சு, சீர்கெட்டு போயிடுச்சு. மனிதனுடைய பார்வைக்கு ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கிறார்? கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பை பார்க்கிறார், சீர்கேடை பார்க்கிறார், கொடுமையை பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். வாழ்க்கை தரத்துல பார்த்தீங்கன்னா எந்த ரட்சிப்பையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. இப்போது ஆண்டவர் கோவப்படுகிறார். அப்படின்னா நோவாவின் காலத்தில் எப்படி இந்த தேசத்தை அழித்தாரோ அதுபோல் உள்ள கோபம் அவருக்கு வருகிறது. ஒருவேளை தண்ணீரினால் அவர் அழிக்காமல் போனாலும் அக்கினினாலாவது அழிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கு. இயற்கையும் அக்கினியை ரெடியா வச்சுட்டு இருக்குது. உலக நாடுகளும் அக்கினி ஏவுகணைகளை ரெடியா வச்சுட்டு அணுக்குண்டுகளை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த உலக நாளுடைய உடன்படிக்கையை மீறி இந்த அணுக்குண்டு தயாரித்து வைத்திருக்கிற ஒரு நாடு அந்த அணுக்குண்டை வெளியே விடுமுனா உலகமே தொலைஞ்சு போச்சு. மலைகளுக்கு அடியிலே இருக்கிற எரி பிழம்புகள், கந்தகம் நிறைந்த எலி பிழம்புகள். இப்போது நம்முடைய கண்வரை சில மலைகள் இருக்கிறது, போகிறது, உடைகிறது எல்லாம் பார்க்கிறோம். அது வெடிக்குமானால் உலகம் போச்சு. உலக நாடுகள் கண்டுபிடித்து வைத்திருக்கிற எல்லா விதமான அணு ஆயுதங்களையும் நம்ம பார்க்கும்போது
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒரு நாளிலே இந்த பூமி வெந்துருகி சாம்பலாய் போகிறது. நடக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். ஆகையினால் நம்முடைய வழியை நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. 14-15 வாசிப்போம். நீதிமொழிகள் 4:14-15. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ, அதை விட்டு விலகி கடந்து போ. அல்லேலூயா. அவன் வழியில நீ போகாத, அவனை விட்டு விலகி கடந்து போ. நம்ம யார் கூட இருக்கிறோம், யார் கூட பேசுறோம், யார் கூட நடக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீதிமானுடைய கூட்டத்திலையா, பரிசுத்தவங்களுடைய கூட்டத்திலையா, கர்த்தருக்கு பயப்படுற கூட்டத்திலையா, இல்ல உலகத்திலே உலக ஆசாபாசங்களை அடிமைப்பட்டு போனதான இங்கே சொல்லப்பட்டதான துன்மார்க்குடைய பாதையா, அதனால தீயோருடைய பாதையா, அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை நல்ல ஆலோசனையா தீய ஆலோசனையா என்று உங்களை நீங்கள் பரிசோதித்து பார்த்து இந்த நாளிலே அந்த துன்மார்க்கனுடைய பாதையிலே போகாதிருங்கள். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் ஜீவனுக்கு நேராய் போக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்களோ, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்களோ, பிதாவாகிய தேவனோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அந்த பரலோக ராஜ்யத்திலே இன்பமாய் சந்தோஷமாய் உலாவ வேண்டும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாரும் அந்த தீயோருடைய பாதையை விட்டு விலகி கடந்து போக வேண்டும். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்ப 1ஆம் வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது. நம்மை சுற்றி அவங்க தான் இருப்பாங்க. உலக காரியத்துக்கு வைத்துக் கொள்ளுங்க, ஆனால் ஆவிக்குரிய காரியத்துக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. முடிந்த அளவுக்கு நல்வழியை ஆண்டவருடைய போதனை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு துன்மார்க்கனை, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு புற மதஸ்தனை ஆண்டவர் நம்ம கையில கொண்டு தருகிறான்னா, நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களுக்கு சொல்லணுமே தவிர, அவர்கள் சொல்லக்கூடிய துர் ஆலோசனை விழுந்து அவர்களைப் போல நீங்கள் சீர்கட்டு போக கூடாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கனுடைய பாதையில நம்ம பிரவேசிக்க கூடாது, தீயோருடைய வழியில நம்ம நடக்கக்கூடாது, பாவியல் வழியில நம்ம நிற்கக்கூடாது, பரிகாசர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. அல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 139:24 வாசித்து பாருங்க. சரி, அதுக்கு முன்பதாக 119:29-30 வாசிப்போம். சங்கீதம் 119:29-30. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி, பாருங்க, அவர் சொல்றார், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும், உம்முடைய வேதத்தை எனக்கு அருளி செய்யும், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு, உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன், உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நானும் நீங்களும் சொல்லுவோமா? இதுவரைக்கும் பொய்யான வழியிலே நடந்திருக்கலாம், துன்மார்க்கனுடைய வழியிலே ஆலோசனை நம்ம கேட்டிருக்கலாம், பாவிகள் கூட உட்கார்ந்து இருக்கலாம், தீயருடைய ஆலோசனை கேட்டு அவங்க கூட நடந்திருக்கலாம். இதையெல்லாம் இன்றைக்கு நான் விட்டு ஆண்டவரே, பொய்யான வழியை நான் இன்னைக்கு விட்டு விடுறேன், தீயோருடைய வழியை நான் இன்னைக்கு விட்டு விடுகிறேன், ஆமென் என்று சொல்ல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனத்துக்கு புறம்பாக யாரெல்லாம் உங்களுக்கு உலக பிரகாரமான ஆலோசனை சொன்னார்களோ, அந்த ஆலோசனையெல்லாம் உங்களுக்கு விசாலமா இருக்கும், ஆனால் நித்திய அக்கினியிலே கொண்டு தள்ளும் என்பதை நீங்கள் யாரும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. எனவே இந்த நாளில் இந்த பொய்யருடைய கூட்டம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த தீயருடைய கூட்டம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த துன்மார்க்குடைய கூட்டம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒருவேளை என் பக்கத்தில் அவர்கள் வருவார்கள், நான் பெற்றுக்கொண்ட இந்த இயேசுதான் வழி என்பதை நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நித்திய பாதையிலே அவர்களை நடத்துவேனே தவிர நான் அவர்கள் பாதையிலே விழுந்து விட மாட்டேன் என்று விசுவாசத்தோடு எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. தாவீது தான் சொல்றான், இந்த பொய்யான வழியில நான் என்ன செய்யக்கூடாது,
நிக்க கூடாது, அதுல இருந்து என்னை விட்டு விலக்கி காத்தருளும் ஆண்டவரே, உம்முடைய வேதம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறான். அதுபோல இந்த நாள்ல நம்ம கேட்போமா? கேட்டோம்னா நிச்சயமாகவே ஒன்றில் துன்மார்க்கர், நம்மகிட்ட பாவிகள் நம்மகிட்ட நெருங்கி வந்து இதுவரைக்கும் அப்படி தவறான உலக பிரகாரமான உபதேசத்தை உங்களுக்கு சொல்லி நீங்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி இருப்பீங்கன்னா, இன்றையிலிருந்து நீங்க சொல்லுங்க, விசுவாச வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லுங்க. வழி விசாலமானது, பரலோகத்துக்கு கொண்டு என்ன செய்யாது, சேர்க்காது. அது கேட்டுக்கு போகிறவளே, அதுலதான் அநேகர் என்ன செய்வாங்க, போவாங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான், சிலர் தான் இருக்கிறாங்க. அது நித்தியத்துக்கு போகிற பாதை, அது இயேசுதான் வழி. அது கொஞ்சம் நெருக்கம் இருக்கலாம், ஒடுக்கம் இருக்கலாம், ஆனாலும் அது நித்தியத்தை கொண்டு சேர்க்கும் என்பதை, எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை வேதனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும், நான் இயேசு விட்டு நான் பின்விலக மாட்டேன். அந்த பாதை எனக்கு போதும், அதை நித்திய ராஜ்யத்தில் எனக்கு கொண்டு சேர்க்கும்ங்கிற விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படியா வருகிறவர்களுக்கு நானும் நீங்களும் தைரியமா சொல்ல வேண்டும். கரங்களை தட்டி நம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. இப்போது வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 139:24. வேதனை உண்டாக்கும் வழி வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழியிலே என்ன நடத்தும். இன்னைக்கு நீங்க அதை கேட்க போறீங்க. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ? உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பரிசோதித்து அறிகிற நேரமா இருக்கட்டும் இந்த நேரம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில யார் இடத்துலாம் போறீங்க, யாருடைய ஆலோசனை எல்லாம் கேட்குறீங்க, எப்படி எப்படியெல்லாம் உங்க வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீங்கள் பரிசோதித்து பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நான் அந்த வழியிலிருந்து வழி விலகி அந்த நித்திய வழிக்கு நேராய் என்னை நடத்தும் ஆண்டவர் என்று நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னா, ஆண்டவர் நித்திய வழியிலே உங்களை நடத்துவார். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நித்திய வழியிலே நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அனுதினம் இந்த வேதத்தை வாசித்து தியானித்து பரிசுத்தத்தோடு, விசுவாசத்தோடு, அன்போடு, ஐக்கியத்தோடு, ஒருமனத்தோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அந்த நித்திய ராஜ்யத்தை நமக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு சோதனை வரலாம், வேதனை வரலாம், உபத்திரங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். இந்த பாடுகள் நம்மை நெருக்கும், கவலைகளை உண்டு பண்ணுகிறது. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு இந்த இப்பிரபஞ்சத்தினுடைய சில கவலைகள் நம்ம என்ன செய்கிறது, நெருக்குகிறது. அநேகரை அது என்ன செய்கிறது, நெருக்குகிறது. ஆனாலும் அந்த நெருக்கத்தில் நாம் விழுந்து விடாதபடிக்கு இந்த நெருக்கம், இந்த பாடு, இந்த உபத்திரவம், இந்த சோதனை என்னை நித்தியத்திலே கொண்டு சேர்க்கும். இதிலே என் பரிசுத்தத்தை நான் இழக்க மாட்டேன், விசுவாசத்தை நான் இழக்க மாட்டேன், ஆமென் என்று சொல்லி ஆண்டவரை இறுக நாம் பற்றி கொண்டு இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் கொஞ்சம் காலம் இந்த பூமியில நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த பூமியிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேல நித்திய காலம், முடிவில்லாத காலம், அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அதற்காகவே கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று சொல்றல. இயேசு இந்த பூமியில வர காணாத பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்த பண்டிகை நாளை கொண்டாடுற, பாவியா இருக்கிறவன் நீதிமானா இருக்கிறவன் பாவியா மாறி போறார். இயேசு எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். இவரெல்லாம் பைபிள் எடுக்கிறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க, இயேசுவை சொல்றாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இவர்களது கிறிஸ்தவர்களை சற்று யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்துல ஒருவேளை குடிகாரங்கள் இல்லாமல் இருந்தாலும் பண்டிகை நாட்களிலே குடிக்கிறவங்க இருப்பாங்க. இலவசமா ஃப்ரெண்ட்ஸுகள் கொடுப்பாங்களா, அதுல ஒரு சந்தோஷம் கொண்டாடுகிறவர்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, இயேசு இந்த பூமியில வந்தது பாதாளத்தில் நம்மளை தப்பித்துக் கொள்ளும்படியாய், நரகத்துக்கு செல்லாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து நித்திய ராஜ்யத்துக்கு செல்லும்படியாய் இந்த உலகத்துல பிறந்தார்ல. இந்த நாள்ல நீங்க குடிச்சு வெறிச்சு நாசமா போறது ஆண்டவருக்கு பிரியமில்ல. பாவியை இன்னும் கொஞ்சம் அதிகமான பாவியா மாறுவது தேவ சித்தமில் இருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த போதை பொருள் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். விபச்சார வேசித்தனத்தை தப்பித்துக் கொள்ள வேண்டும். விக்கிர ஆனதை தப்பித்துக் கொள்ள வேண்டும். உலக ஆசாபாச சிற்றங்களை தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக இயேசு வந்தார். அவர்தான் நமக்கு ரோல் மாடல், அவர்தான் நமக்கு வழி. எனவே பரிசுத்தமானவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யுங்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தம், எத்தனை பேர் ஆயத்தம்? நம்ம எல்லாம் நெருக்கப்படுறது எனக்கு நல்லா தெரிகிறது. பாஸ்டருக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. இறக்கப்பட்டதுனால தான் இந்த காரியத்தை நான் உங்களை சொல்றேன். வியாதிகள் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறது, ஆஸ்பத்திரி செலவுகள் அதிகமாக இருக்கிறது, வட்டி கடன்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறது,
வட்டிக்கு கொடுத்து கொடுத்து நீங்க உழைக்கிற காசோட அதிகமா செலவழித்து கொண்டே இருக்கிறீங்க. வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமையல. நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். இந்த சோதனையில கூட இவையெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தந்தாலும், தெய்வீக சுகத்தை தந்தாலும், தெய்வீக ஆசீர்வாதங்களை தந்தாலும், கடன் பாரங்கள் மாறினாலும், வீடு வாசல் உண்டானாலும், கார் பங்களா உண்டானாலும், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதம் எல்லா காரியமும் கர்த்தர் செய்தாலும், இந்த வழியை விட்டு விலகுவோம் என்று சொன்னால் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்னால் இப்படி நாம் ஆராதித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை விசுவாசிங்க. நம்முடைய உரைப்பரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய செல்ல பிள்ளையை நமக்கு தந்தரில் இருக்கிறார். இவரை விசுவாசிக்கிறவங்க அந்த பாக்கியம் இல்லை. அநேகர் அதை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. விசுவாசிக்கிறவங்க ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம உண்மையான கிறிஸ்தவனாக இருப்போம். கிறிஸ்து இந்த நாட்களில் நம்ம உள்ளத்துல பிறக்கட்டும். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணட்டும். அவர்தான் வழி. அவர் நம்மை சரியான பாதையில் நம்ம நடத்துவார். அது நித்திய ஜீவனை கொண்டு சேர்க்கும். இந்த பூமியில எவ்வளவு பாடுகள் உபத்திரங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு கரம் பிடித்து வழி நடத்தி எல்லா சோதனையிலிருந்தும் பாதுகாக்க அவர் நமக்கு போதுமான தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. யோபுக்கு வந்து பாத்தீங்க சோதனை. அநேகருடைய முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியல. காரணம் என்ன? சோதனை தான், பிரச்சனை தான், போராட்டங்கள் தான். என்னைக்கு எனக்கு கடன் தீரும், என்னைக்கு என்னுடைய வியாதி மாறும், என்னுடைய பிள்ளைக்கு என்னைக்கு வியாதி மாறும், என் பிள்ளைங்க எப்படி படிச்சு மேலே வரும், என் பிள்ளைகள் எப்படி உத்தியோகத்தில் அரசாங்க வேலையில் போங்க, என் பிள்ளைகளுக்கு திருமணம் எப்படி நடக்கும், என் பிள்ளைகள் எப்படி பிறப்பாங்க, இப்படியே கவலைப்பட்டு நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நாசம் பண்ணி வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்தில் பார்க்க முடியல. பவுல் சொல்றீங்க மறுபடியும் சந்தோஷமா இருங்க திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார். மனமகிழ்ச்சியா இருப்பது நமக்கு நல்ல ஔஷதம், ஆரோக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. நாமவே நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. யோபுக்கு வந்த சோதனை இங்க யாருக்காவது வந்திருக்கா? இல்லை. எனக்கு சோதனை வந்த காலத்துல ஊர் மக்கள் என்ன பார்த்து சொன்னாங்க? இந்துக்கள் எல்லாம் சொன்னாங்க, நீ அரிச்சந்திரனை போல சோதிக்கப்படுகிறாய் என்று சொல்லி. கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க, யாரை போல சோதிக்கப்படுகிறாய் என்று சொல்லி? யோபு போல சோதிக்கப்படுகிறாரு கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. நானும் சரிதான் போலதான் நினைச்சேன். ஆமா, என்னுடைய பிடியெல்லாம் தளர்ந்து போச்சு, அப்படி தம்போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நான் சிந்திக்கிறேன், யோபுக்கு வந்த சோதனையில 1000 கூட நமக்கு வரல. ஆனா அவங்க கூட துக்கப்படல. 10 பிள்ளைகளும் செத்து போனாங்க. சொத்து சுகம் மந்தைகள் எல்லாமே போயிட்டு, சின்னதர் எல்லாம் போயிட்டாங்க, வேலைக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க. சின்னதர் கூட முதல்ல இருந்து இவர் கூட இருந்து உபவாசித்த ஆண்டவரே உமக்கா இந்த நிலைமை வந்து துக்கித்து 7 நாள் உபவாசித்தாங்க. கொஞ்ச நாள் பிறகு அவர் இவங்களுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சார். மனைவி சொல்ல, ஐயா உங்க சரீரம் இப்படி வியாதியா இருக்கிறது, உருக்குலைந்து போச்சு, இனி வாழ்வுக்கு வழியே இல்ல, ஆண்டவரை தூஷித்தாவது ஜீவனை விடுன்னு கேட்கிறான். ஆண்டவரை தூஷிக்கலாம் ஜீவன் போகாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. அப்ப தூஷித்தா ஒருவேளை போகணும் யாரு கொடுத்த ஆலோசனை எனக்கு தெரியாது. அநேகர் யோபுடைய மனைவியை திட்டுவாங்க. நான் திட்டுவதற்கு தயாரா இல்லை. ஏனென்று சொன்னால் யோசிக்கணும். 10 பிள்ளை எடுத்தா, 10 பிள்ளை கூட என்ன செய்யுது? செத்தே போயிட்டு. நிலபுலங்கள் எல்லாம் போகுது, மந்தைகள் எல்லாம், ஆடு மாடு கழுதுகள் எல்லாம் ஒட்டகங்கள் எல்லாம் போகிறது. அதுக்கப்புறமா அந்த தாய் எவ்வளவு அதை சகிச்சிருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன் புருஷனுக்கு வியாதியில சாதாரண வியாதியில பருக்குளா நிறைந்து சீல் வடிந்து அவர் ஓட்ட எடுத்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. எலும்பும் தொலியுமா இருக்கா, எல்லாம் போயிட்டு உருக்குலைந்து போனார். சின்ன வரும்போது யோபு என்று அடையாளம் தெரியல. அந்த அளவுக்கு அடையாளம் மாறி போற அளவுக்கு அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த அம்மா சகிப்பாங்க? நினைச்சு பாருங்க. நம்மனா ஆண்டவரை சபிப்போம். 10 பிள்ளைகளுக்கு தந்துருல, நீ தராம இருந்திருக்கலாமே, அல்ல ஒரு பிள்ளையாவது எங்களுக்கு தந்திருக்கலாம், 9 நீர் எடுத்துட்டு 1வது எங்களுக்கு தந்துரு. கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படுறவன், அவன் நீதிமான். இவ்வளவு வேதனை வந்த போதில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாளிலே இந்த பூமியின் மேல நிற்பார், அவரை நான் பார்ப்பேன், என்னுடைய சொந்த கண்களே காணும்,
என்று ஏங்குகிறார். இந்த இழந்து போனதை பத்தி ஒண்ணு அவர் ஏங்கல. இயேசு நான் என்னைக்கு பார்ப்பேன், என்னைக்கு இயேசு பிறக்கல. இயேசு பிறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு ஆவியின் சிந்தனையோட இருந்திருக்கிறார் பாத்தீங்களா? அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலான அழகி நாற்றம் எடுத்து போனாலும் ஆண்டவர் நினைச்ச மாட்டேன். என்னுடைய கண்கள் அவரே நோக்கி கொண்டு இருக்கிறது. என்னுடைய சொந்த கண்கள் காணும், அந்நிய கண்கள் அல்ல. இந்த விசுவாசம் நமக்குள்ளால இருக்கிறதா? நான் பொன்னாக சோதிக்கப்பட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்றார். சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாக விளங்கு. சோதனையை சகிக்க நமக்கு பலன் இருக்கா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கா? அவன் சோதிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஜீவகிரீடத்தை கொடுப்பார், அவன் பெறுவான். வெளிப்படுத்தும் விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 10 நாள் உங்களை சாத்தான சோதிப்பான், ஆனாலும் உங்களுடைய கிரீடத்தை ஒருவனுக்கு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் நீங்கள் உண்மையாயிருங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு உண்மை வேண்டாம். இந்த பொய்யருடைய கூட்டம் நமக்கு வேண்டாம், தீயருடைய கூட்டம் நமக்கு வேண்டாம், பாவியருடைய கூட்டம் நமக்கு வேண்டாம். அவங்க நம்மகிட்ட வந்தாங்கன்னா நம்மகிட்ட இருக்க பரிசுத்தம் தான் அங்க போகணுமே தவிர அவங்களுடைய இருக்கிற துரு ஆலோசனை நமக்கிட்ட வரக்கூடாது. இயேசுதான் இங்கிருந்து அங்க வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் யாருடையும் போகலாம். அல்லேலூயா. அவர்களை கிறிஸ்து நேராக வழி நடத்தலாம். மற்றபடி போனீங்கன்னா இருக்கிற விசுவாசமும். யோபு என்ன சொல்றா தெரியுமா? 13:15 வாசித்து பாருங்க. யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த விசுவாசம் யாருக்கு வருதோ அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு தான் ஆண்டவர் யோபுக்கு எப்படி திரும்ப கொடுத்தாரோ அதுபோல திரும்ப கொடுப்பார். மரித்து போன 10 பிள்ளைகளும் திரும்ப வந்தது. யோபின் பிள்ளைகள் போல சௌந்தரியமான பிள்ளைகள் உலகத்தில். நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா, சௌந்தரியமா இருக்கணுமா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கணுமா? சொல்லுங்க. நான் போகும் வழியை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். என்ன கொன்று போட்டாலும் பரவாயில்லை, அவர் மேல நம்பிக்கையாக இருப்பேன். சின்ன தலைவலி காய்ச்சல் வந்தாலும் ஆண்டவர் விட்டு ஓடுகிற கூட்டம் தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. உங்களை எத்தனை பேர் சொல்லுங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் விட மாட்டேன். நான் கடைசி மட்டும் அந்த உபத்திரத்தின் பாதையில கிறிஸ்துவின் வழியில நான் நடக்கிறேன் என்பதை ரூபகாரம் பண்ணுவேன், அதாவது நிரூபிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் சரியான பாதை என்னதான் வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களுக்கு எத்தனை பேர் அதை சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? என்ன பாடுகள், என்ன உபத்திரங்கள், என்ன வேதனைகள், என்ன துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் நான் இன்று முதல் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க மாட்டேன், கிறிஸ்துவை நான் மறுதலிக்க மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னால் இங்கே செத்தாலும் நம்ம அங்கே பிழைக்கத்தான் போறோம், நரகத்துக்கு போக மாட்டோம். ஏசப்பாவோடு சேர்ந்தவார்கள் பிள்ளைகள். ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு மரணம் வந்தாலும் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ஒருபோதும் அவர்கள் நரகத்துக்கு பங்காளியா மாறவே மாட்டாங்க. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த பூமியில வர்ற கொஞ்சம் காலம், ஏதோ சில வருடங்கள் மட்டும்தான். ஆனா நித்திய காலம் என்று ஒன்று இருக்கிறது, 2 வழி இருக்கிறது. நித்திய காலம் வாழ்வதற்கு 2 இடம் இருக்கிறது. ஒன்று நரகம், ஒன்று பரலோகம். இந்த பூமியில வாழ்வதற்கு 2 வழி இருக்கிறது. ஒன்று இயேசு, இன்னொன்று மறுபக்கம். இல்லையா? அதான் இயேசுவோடு செல்கிற பாதை இடுக்கமும் நெருக்கமுமா தான் இருக்கு அந்த வழி. மற்ற வழி விசாலமா இருக்கும். அநேகர் அந்த விசாலமான வழியிலே போய் அந்த கேட்டிலே விழுகிறார்கள். ஆனால் சிலர் இயேசுவோடு இயேசுவின் வழியிலே சென்று அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறாங்க. இன்றைக்கே நீங்கள் முடிவு பண்ணீங்க, எந்த வழி உங்களுக்கு தேவை, எந்த வழி உங்களுக்கு தேவை. உபத்திரம், பாடுகள், நெருக்கங்கள் ஆமீன் வந்தாலும் இந்த வழி பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும். இயேசுதான் அதற்கு வழியா இருக்கிறார். இயேசுவின் கற்பனைகளுக்கு நீங்க கீழ்ப்படிவீங்களா? யோபு சொன்னது போல என் வழியை அவருக்கு முன்பதாக நான் நிரூபிப்பேன், நான் செத்து போனாலும் அவர் மேலதான் நம்பிக்கையாக இருப்பேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். நீங்களே ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலே கேட்ட வேத சத்தியத்தின்படியாக
ஆமென். கேட்டுக்கு போகிற வழி அது விசாலமாயிருக்கிற அந்த வழி எனக்கு வேண்டாம். ஒருவேளை நெருக்கம், பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் அந்த இடுக்கமான வாசல் எனக்கு போதும், நெருக்கமான வழி எனக்கு போதும். அந்த வழியை இயேசு பவுல் சொல்லும்போது, அநேக உபத்திரத்தின் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். இந்த உபத்திரம் என்னை சேதப்படுத்துவதில்லை. யோபு சொன்ன போல நானும் சொல்வேன், தாவீது சொன்ன போல நானும் சொல்வேன், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுக்கு அந்த நித்திய வழியை இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். யோபு சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் அவரை விட்டு வழி விலக மாட்டேன், அவரையே விசுவாசிப்பேன், அவரையே நம்பி இருப்பேன். நான் போகும் வழியை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு முன்பதாக நிரூபிப்பேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? ஆண்டவரே, வேதனையை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கா என்று சொல்லி பார்த்து அதை எனக்கு உணர்த்தி தந்து நித்திய வழியில் நேராக என்னை நடத்தும் ஆண்டவரே. இன்று நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசு எனக்குள்ள பிறக்கட்டும், இயேசு எனக்குள்ள வாசம் பண்ணட்டும், இயேசுவின் வழியிலே நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். என்ன நெருக்கம் பாடுகள் வந்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் அவரையே விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் அந்த கேட்டுக்கு போற வழி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு போகிற வழி எனக்கு வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவர்களை கர்த்தர் நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்தி அவர் வாக்குத்தத்தம் பண்ணதான பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருவார். அப்படி ஜெபம் பண்ணுமா? அப்படியே அர்ப்பணிங்க பார்க்கலாம். அப்படியே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya.